மேம்பர்களே, துன்பத்தின் அடிமைகளாக உங்களை விவரித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அதற்கும் ஒரு ஓய்வு வேண்டும் என்று ஒரு 5 நிமிடம் இறைவன் போட்டான். இதை தங்க வச்சு எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, கிட்டத்தட்ட 10 வருஷமா நான் சொல்லிக்கிறேன். அந்த சார்ஜருடைய வேலை என்னன்னா, அதை நீங்கள் கனெக்ஷனில் கொடுத்து ஆனில் வச்சா கரண்ட்டு போனோன்னா டக்குன்னு தானா அது எரியும். 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் அது அப்படி டக்குன்னு கரண்ட் நின்னோன்னா தானா பழிச்சுன்னு இருக்கு. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு பாடத்தை நாம் 10 வருடமாக முயன்று சொல்லிக் கொடுத்து விட்டோம். அதனால இப்படியே படித்தால் கூட பரவாயில்லை. கண்டிப்பாக ஒரு நாள் நாம் நடந்து ஊர்ந்து எப்படியும் நாம் பெரிய அறிவாளியாக பெரிய மேதையாகத்தான் ஆகிவிடப் போகிறோம் என்ற நம்பிக்கையோடு இளைஞர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். என்னிடம் ஒரு இளைஞர்கள் எல்லாம் அப்படி ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நாம் ஒரு பெரிய மேதையாக ஆகி போகிறோம், பெரிய சாமியாராக ஆகப் போகிறோம். எனக்கு மட்டும்தான் தெரியும் ரகசியம். அதுவும் அவர்கள் முன்னால் கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு வைக்கோல். விதவிதமான வைக்கோலை சுற்றி திரியும் விதவிதமான செக்கு மாடுகளைப் போல சாமியாராசை என்ற வைக்கோலை தேடி அலையும் இவர்கள் வேறு விதமான வித்தியாசமான மாடுகளே. அதனால் அதை பற்றியும் நான் கவலைப்படுவதில்லை. ஒரே மாதிரியாக சுற்றுவதை விட வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடு அதே உலக வாழ்க்கையை சுற்றி எண்ணெய் எடுத்தால் நல்லதுதான். அதனால் இப்பொழுது உங்களுக்கெல்லாம் தெரிந்துவிட்டது, நாம் எதை சுற்றி எந்த எண்ணெய் எடுக்கிறோம் என்று புரிந்துவிட்டது ஓரளவிற்கு. அதனால்தான் இறைவன் பெரிய கருணையாளன் என்று சொன்னார்கள் பெரியவர்கள். இப்படியே துன்பமான வாழ்க்கையையே இயற்கை இவர்களை ஏமாற்றி வேலை வாங்கி கொண்டு ஓட விட்டு கொண்டு இருக்கிறதே. இவர்களுக்கு எங்கோ ஒரு இடத்திலே நிம்மதி வேண்டும், அமைதி வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இறைவனை உணர்ந்த ஞானியர்கள் மூலமாக பெரிய இறை உணர்வுகளை இந்த உலகத்திற்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறான். எங்காவது ஒரு இடத்திலே மனிதன் இந்த உலக வாழ்க்கையிலே சலிப்பு தட்டி எப்படியாவது ஒரு முறை அவன் உண்மையான நிம்மதி எங்கே என்று தேடத்தான் செய்வான். எங்கோ நாம் இப்படியே ஏமாந்துதான் இறந்து போவோம். ஆனால் உண்மையான மகிழ்ச்சியை நாம் இன்று வரை கண்டதில்லையே, அப்படி ஒன்று இருக்கிறதா என்று என்றைக்காவது தேடுவான். இறக்கும் தருவாயிலே அவன் இப்படி தேடினால் கூட பரவாயில்லை என்கிறான் இறைவன். அவனை அடுத்த பிறவியிலே அதற்குரிய இடத்திலே நான் தூக்கி போட்டு விடுவேன் என்று சொல்லுகிறான். கிருஷ்ணர் சொல்லுகிறார். சரியான சான்றோர்களிடத்திலே ஞானிகள் மத்தியில் அவனை பிறக்க வைத்து அங்கிருந்தே அவனது ஆவலை வளர்த்து அந்த இறைவனை நோக்கி பயணப்பட வைக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த இறைவனை நோக்கிய பயணம் என்பது அது ஒரு பெரிய அத்தியாயம். அந்த பயணத்திலே அவர்கள் சென்று கொண்டேதான் இருக்கிறார்கள் இன்று வரை, பக்தர்களும் ஞானியர்களும். அப்படி சொல்லும் பொழுது அவர்களுக்கு அப்பொழுதுதான் உண்மை புரிகிறது. ஆஹா, மனிதர்களைப் போல நாமும் இப்படி துன்பத்தை இன்பம் என்று எண்ணி ஏங்கிக் கொண்டு தெரியாமல் உண்மை இன்பம் எங்கே என்று தேடித் திரிகிறோமே. இன்னும் நாமும் எட்டி பிடிக்கவில்லை. இருந்தாலும் தேடுதலில் ஒரு உறுதி கிடைத்து விடுகிறது. இறைவன் இருப்பதும் அவன் நமது தேடலை தெரிந்து கொண்டு நம்மை தன்னிடம் அழைக்கிறான் என்பதும் தெரிந்து விடுகிறது. எங்கோ ஒரு காலகட்டத்திலே அவர்கள்
இறை அனுபூதி பெற்று இறை உணர்வை பெற்று இறைவனை உணரும் பொழுது அப்பொழுதுதான் அவர்களுடைய சாதகம் அல்லது அவர்களுடைய தேடல் என்பது முழுமையடைந்து உண்மையான வெற்றியாக மாறுகிறது. அதற்கு பிறகு மீண்டும் மக்களிடம் வந்து பணி செய்கிறார்கள். சேரவாரும் ஜெகத்தீரே என்று சொல்லுகிறார்கள். சிலர் மென்மையாக பிரச்சாரம் செய்துவிட்டு சென்று விடுகிறார்கள். சில பேர் கடுமையாக பிரச்சாரம் செய்து பட்டினத்தடிகளைப் போல பாடல் எழுதி ஆப்பதனை அசைத்துவிட்ட குரங்கதனைப் போல அகப்பட்டீர் உலகின்றீர் அகப்பட்டீரே என்று பாடுகிறார் இல்லையா? கலகலென பொலபொலென புதல்வர்களை பெறுவீர், காப்பதற்கும் வழியெறீர், கைவிடவும் மாட்டீர். கவர் பிளந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டு ஆப்பதனை அசைத்துவிட்ட குரங்கதனைப் போல அகப்பட்டீர் உலகீரே அகப்பட்டீரே கிடந்துழல் அகப்பட்டீரே என்று பாடுகிறார். இப்படி சில பேர் சித்தர்களாக பாடிவிட்டு சென்று விடுவார்கள். எங்கோ ஒருவனுக்கு உரைக்கும், இப்படி கிண்டல் அடிக்கிறாரு நம்முடைய வாழ்க்கையை, நாம் ஒன்றும் அவ்வளவு துன்பப்படவில்லையே, நாம் நன்றாக படித்தோம், நன்றாக ஒரு வேலையில் அமர்ந்தோம், அற்புதமாக ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொண்டோம், நாம் சந்தோஷமாகத்தானே வாழ்கிறோம் என்று தோன்றும். அதனால் அவர்களுக்கு தோன்றுவது நல்லது. தோன்றிய பிறகு எங்கேயோ ஒரு இடத்திலே பிறகு அவருடைய வேறு ஒரு பாடல் நமக்கு அந்த சூழ்நிலை வரும்பொழுது புரியும். அழகை தேறி நலமறு காலை உலக பொய் வாழ்க்கையை உடம்பை ஓம்பற்க என்று ஏன் சொன்னார் என்றால் அப்பொழுது தெரியும். ஒரு சுழற்காற்றிலே சிக்கிக்கொண்ட ஒரு குப்பை காகிதத்தை போலதான் இந்த வாழ்க்கை என்பது திடீரென்று அந்த வாழ்க்கையிலே ஒரு நமது வாழ்க்கையில் ஒரு புயல் அடிப்பதை போல அடித்து ஒரு உழுக்கும் பொழுது ஆஹா பட்டினத்தார் சொன்னது சரிதான், இப்போ அந்த வாழ்க்கையை விடவும் முடியாது, அதிலே வாழவும் முடியாது, அகப்பட்டோமா ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல காலையும் நுழைத்து கொண்டு ஆப்பையும் அசைத்து எடுத்து விட்ட மரம் வெட்டுபவன் அந்த மரத்தை இப்பொழுதெல்லாம் மிஷின் பால் போட்டு உருன்னு அறுத்துட்டு போயிடுறான். அப்பொழுதெல்லாம் ஆப்பு வச்சு அடிச்சு அதை பிளந்துக்கின்னே வருவாங்க. ரொம்ப இருட்டி போச்சுன்னா அந்த ஆப்பை அப்படியே விட்டுட்டு மறுநாள் வந்து செய்யலான்ட்டு போயிடுவாங்க. அப்போது குரங்கு வந்து அதில் காலை விட்டுக்குன்னு அந்த ஆப்பை அசைச்சு பிடுங்குமா, என்னமோ காலிலேருந்து அடிச்சுன்னு இருந்தானே. ஆப்பை பிடிங்கிட்டா என்ன ஆகும், அந்த மர கிளை ரெண்டும் ஒன்றா சேர்ந்து காலை கெட்டியாக பிடிச்சிக்கும், அவ்வளோதான். வலியும் தாங்க முடியாது, அதுலேருந்து ஓடவும் முடியாது. அதுதான் பட்டினத்தார் சொன்னார், உலக மக்களை பார்த்து கவர் பிறந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டு ஆப்பை அசைத்து விட்டு குரங்கை போல் ஆகிவிட்டீர்களே மனிதர்களே என்று அவர் சொன்னார். அப்போது என்னதான் செய்ய சொல்லுகிறீர்கள், அழகை தேறி நலமறு காலை உலக பொய் வாழ்க்கை இது, இதை பெரிதாக ஓம்பாதீர்கள் என்று சொன்னார். இதை ஒரு பெரிதாக எண்ணி இருமாந்து அப்படி வாழ்கிறோம், நாம் அப்படி வாழ்கிறோம், ஊர் மெச்ச வாழ்கிறோம், உலகம் மெச்ச வாழ்கிறோம், நம்மை போல யாரு வாழ்கிறார், இதெல்லாம் எதற்கு அப்படின்ட்டு சொன்னார். ஒரு சின்ன காற்றடித்தால் எல்லாமே சுக்குநூறாக போய் சிதைந்து போய் விடுவாயே, உன்னை அழட்டி கொண்ட அந்த கர்வம் எல்லாம் என்ன ஆனது என்றெல்லாம் கேட்காமல் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். மக்களை கேட்பதை போல தன்னையும் அவர்கள் தன்னுடைய பழைய வாழ்க்கை அப்படி இருந்ததனால் எவ்வளவு அற்புதமாக பாடுகிறார் இல்லையா? எவ்வளவு நாள் நானே இப்படி அறியாமல் இருந்து விட்டேனே என்றெல்லாம் அவர் பாடுகிறார். பட்டினத்தடிகள் இறைவனிடம் சொல்லுகிறார், இறைவா எனக்கு பெரிய பக்தியே இல்லையே, நான் எப்படி உன்னை வந்து அடைவேனோ என்று ஒரு பக்கம் தனியாக புலம்பவும் செய்கிறார்கள் துறந்த பிறகு. அதே நேரத்தில் மக்கள் படும் அவஸ்தையை பார்த்து இதையும் சொல்லி மக்களையும் கேலி செய்கிறார்கள் இல்லையா? இது எல்லாம் சிறிது சிறிதுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக பெரிதாக எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால்
உங்களுக்கு வாழ்க்கையிலே விரக்தி ஏற்பட்டு விட்டால் உங்கள் குழந்தை குட்டிகளை யார் காப்பாற்றுவது? அதனால் உண்மைகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அதை சிறிது சிறிதாக ஜீரணிக்க வேண்டும். அதுதான் உண்மைகளையே அதன் அருகிலேயே போகாமல் இருக்கவும் கூடாது. போகாமல் இருந்தால் திடீரென்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புயல் காற்றை போல துன்பம் வந்து வீசும் பொழுது நாம் அதிலே மாட்டிக்கொண்டு அல்லல் பட வேண்டியதுதான். அதே நேரத்தில் தீவிரமாகவும் பட்டினத்தடிகளை போல நானும் போகப் போகிறேன் என்று போக மாட்டீர்கள், அது தெரியும். ஏதோ நாளைக்கே இவங்க டக்குல ஒரு கவுண்டத்துக்கிட்டு டகார்னு திருவண்ணாமலைக்கு போயிடுற மாதிரியும், நானும் அப்படி இல்லாம போயிடாதீங்க போயிடாதீங்க போயிடாதீங்க, அது தனி. இருந்தாலும் அதை சொல்லும் பொழுது அது ஒரு முறைமைக்காக அதையும் சொல்லி விடுவது. போலனாலும் சில பேர் போயிடுவான் போயிடுவான்னு வீட்டை கலாட்டா பண்ணுவான். அதுக்கு சொல்றது போயிடுவான் 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 போயிடுவான். இன்னைக்கு நினைச்சா துண்டை உதிரி தோல்ல போட்டுன்னு போயிடுவேன். இன்ன வரையும் எனக்கு புரியல, அதையும் துண்டை உதிரி அவன் தோல்ல போடுவானு. அதனால அந்த மாதிரி இல்லாம எதுவும் இல்லை. அது மாதிரி யாரும் போக மாட்டான். இருந்தாலும் சொல்றேன், தீவிரத்தன்மை. சில பேருக்கு வேற வழி இல்லாம அதை சொல்லுவான். சோம்பேறியா இருப்பான். உடனே இங்க வந்து 4 பேர் அட்டன் பண்ணிட்டோன்னே நான் சாமியாரா போயிட போறேன் சொல்லிட்டு வேலை வெட்டிக்கு போகாம இருக்கலாம். அவனோட பக்கத்துக்கு அங்கிருந்து பக்கத்துக்கு சாமியார் ஜாலியா உட்காந்த இடத்துல எட்டுன்னு வந்து கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் துண்ணு டிவி பார்த்துக்கின்னு உட்காந்துக்கிறாரா. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஜாலியா ஒரு மீட்டிங் பேசிட்டு போயிடுறாரா. அவரோட சன்னமான குரல்ல பேசுறாரான்னு நான் ஒருத்தன் உண்மையிலேயே சொன்னான். அது சன்னமா பேசிட்டு ஜனங்களை நைஸ் பண்ணிட்டு போயிடுறாரா. இன்னொருத்தன் கேட்டான், இதே மாதிரி நீ தனியா நட்ட நடு காட்டுல ஒரு 10 வருஷம் உக்காந்து அப்புறம் பேசுடா, ஜனங்க வருவாங்கன்னா. இதே மாதிரி உக்காந்து பேசு. அதனால அதெல்லாம் இல்லை, அது தனி பக்குவம். இருந்தாலும் இந்த உண்மைகளை, வாழ்க்கையை பற்றி யதார்த்தமான உண்மைகள், இவ்வளவுதான் நிலையற்ற வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இறைவன் நம்மை ஆட்கொண்டு நம்மை ஒரு ஞானியாகவோ பக்தனாகவோ ஒரு சித்தனாகவோ ஆக்க வேண்டும் நினைத்து விட்டால் அவன் ஒரு புயலை வீசுவான் அடியார்களுடைய வாழ்க்கையிலே. அப்பொழுதுதான் பெரிய பெரிய உண்மைகள் புரியும். இப்பொழுது உண்மைகள் புரியும், ஆனாலும் கொஞ்சம் புரியாது இல்லையா? இப்ப பட்டினத்தடிகள் என்ன சொன்ன, அத்தமும் வாழும் அகத்து மட்டே வீணியர் அன்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே எல்லாம் சொன்னார் இல்லையா? அப்படியே ஆனந்த கண்ணீர் பொங்க கணவனை கட்டி அணைத்து அவனுக்கு இன்பம் தருகின்ற அந்த மனைவி, அவள் கூட இறந்து போனால் அந்த வீதி மட்டே தான் இல்லையா? தெருவில் தான் வந்து அழ முடியும். சுடுகாட்டுக்கு பெண்கள் வரக்கூடாதுன்னு நிறுத்திடுவாங்க அவள் அப்படின்ட்டு சொன்ன உடனே இப்போ எல்லாருக்கும் புரிந்து போய் உடனே மனைவியாரிடம் நீங்களாம் தெருவில் வரைக்கும் தான் அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா? ஏன் அன்னைக்கு நைட்டு வீட்டில் சோறாக்க மாட்டாங்க, நான் தெருவில் வரைக்கும் தானே, நீ சோறாக்கி நீயே போட்டு நீயே துண்ணு. அதனால அங்க பேசவும் முடியாது. ஆனா பக்தர்கள் வாழ்க்கையிலே இது பட்டினத்தார் எதற்காக இதை சொல்லுகிறார்? உறவுகள் பொய் என்பதற்காக சொல்லுகிறார். உறவுகள் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்ற பாசங்கள், அந்த அன்பு எல்லாமே நாம் உண்மை என்றுதான் எண்ணிக்கொண்டிருப்போம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இறைவன் அதை போட்டு உடைத்து விடுவான். உடைத்தால் உறவுகள் பொய் என்பதும் மனித உறவுகள், தாய் பாசமாக இருக்கட்டும், தந்தை பாசமாக இருக்கட்டும், மனைவி, சகோதரன், சகோதரி, கணவன், அது இப்பொழுது தெரியவே தெரியாது. இப்பொழுது தெரியப்படுத்த மாட்டார். அதனால்தான் மாயையின் பெயர் வைத்தார்கள். அது மயக்கத்திலே வைத்திருக்கும். வைத்திருந்தால்தான் உலக வண்டி சக்கரம் ஓடும் இல்லையா? அதனால பொண்டாட்டி மேல உயிரியே வச்சுன்னு இருக்குது, கணவனே கதின்னு இருக்கிறது. கணவன் 2 நாள் ஊருக்கு போயிட்டாலும் பார்க்க முடியலையே அப்படின்னு இருக்கிறது. எல்லாமே உண்மைதான், அது இல்லை. ஆனாலும் மயக்கம்தான். இந்த மயக்கத்தில் இருக்கிறதுனால தான் குடும்பம் என்றும்
என்கின்ற ஒரு சக்கரம் சுழலுகிறது. இந்த உலக வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அதனால் இயற்கையிலே மயக்கி வைத்திருக்கிறது மனிதர்களை. இப்பொழுது தத்துவமாக நான் சொன்னால் கூட ஒப்புக்கொள்வீர்கள் என்றால் சொன்னவரெல்லாம் பெரிய பெரிய மகான்கள், படினத்தடிகள், மாணிக்கவாசக சுவாமிகள், சதாசிவ பிரம்மேந்திரர், புத்த பகவான். அதனால நம்மால் மறுக்க முடியாது. அவர்கள் சொன்னார்கள், ஆமாம் இந்த உலகத்தில் யாரை நம்புறது, பசங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பொண்டாட்டி பின்னால புடவை முந்தன பிடிச்சின்னு போயிடுவானுங்க, நம்மள எங்க அதுக்கப்புறம் சட்டை பண்ண போகிறானுங்க அப்படின்றது. ஒரு கணவனாக இருந்தால் தோளுக்கு மேலே புள்ள வந்தால் அப்புறம் வீட்டுக்காரன் அவன் எங்கே மதிக்க போகிறான் இல்லையா? புள்ள வந்தோடனே என் பையன் தான் என்னை காப்பாற்றுறான், நீன்னா சம்பாரிச்சு போட்ட அப்படின்ட்டு. இப்படி ஒரு தத்துவமாக லேசாக தான் இதெல்லாம் இருக்குமே தவிர உண்மையிலேயே எப்படி உறவுகள் பொய் என்பதை அதுக்கு தனியாக புண்ணியம் வேண்டும். அது உண்மை, தனியாக புண்ணியம். அதனால தான் இயேசு பிரான் அதை சொன்னார், நான் உனது குடும்பத்தோடு உன்னை சேர்த்து வைக்க வரவில்லை, அவரிடமிருந்து உன்னை பிரிக்கவே வந்திருக்கிறேன்னு சொன்னார். சீடனுக்கு தான் சொன்னார். அதை இவங்க ஜெனரலைஸ் பண்ணி ஜனங்களுக்கெல்லாம் ஆக்கி ஒரு வழி ஆகிட்டாங்க. அப்புறம் அதை தூக்கி ஓரம் கட்டாங்க. அதை சொன்னா இயேசு பரப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லையா? யாராவது இயேசுகிட்ட போகணும். அதுக்கப்புறம் சர்ச்சுக்குள்ள நடுவே பயமா இருக்கும். ஏன் இவர் நம்ம பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பிரிச்சுடுவார் பொழுது நம்ம கிட்ட இருந்து. ஏன் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இது, உன்னை உனது உறவினர்களோடு சேர்த்து வைப்பதற்காக நான் வரவில்லை, அவர்களிடம் பிரிப்பதற்காக வந்திருக்கிறேன்னு சொன்னார். இது எப்படி இருக்குது? இதையெல்லாம் அவங்க சொல்லி பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. இயேசுவினுடைய இந்த உண்மைகளை சொல்லி பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வியாபார ரீதியாக இது எடுபடாது, ஜனங்க பயந்துருவாங்க. அதை விட எவ்வளவு பாவமானாலும் செய்த இயேசுவை உனது கர்த்தாவாக ஏற்றுக்கொள், உனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும், நீ சொர்க்கம் சென்று விடுவார். இது ஈஸியா இருக்குது கேட்ட உடனே இல்லையா? மதத்தை பரப்புவதற்கு இது சரியாக இருக்கிறது. கிறிஸ்துமஸ் வருது, அதுக்காக சொல்ற, வருகிற புதன்கிழமை அடியனுடைய குருநாதராக இருந்து ஒரு பிறவிலே என்னை சென்ட் பீட்டராக உருவாக்கிய மாபெரும் குருநாதன் இயேசு பிரான் மிகப்பெரிய சந்தோஷத்துல தான் நான் இருக்கிறேன். இந்த உண்மைகள் தெரியும் பொழுது உறவுகள் பொய் என்ற உண்மையை எப்படி இறைவன் தெரியப்படுத்துவானோ அதை போல எந்த அன்பு உண்மை என்பதையும் தெரியப்படுத்துவான். அப்பொழுதுதான் குருநாதர்களுடைய உண்மை எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பே இல்லாத களங்கமற்ற அன்பு என்பது அதுவும் நமக்கு தெரியப்படுத்தி விடுவான். அப்படி எனக்கு தெரியப்படுத்தியது தான் இந்த பிறவியிலே இயேசு பிரான் என்னை சென்ட் பீட்டராக உருவாக்கி மிகப்பெரிய புகழோடு வாழ வைத்த ஒரு பெரிய கருணையாளர் என்பது. ஆனால் அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இங்கே ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கிறதே 1 மணி நேரம், அதில் கொஞ்சம் நேரம் பண்ணிட்டாலும் ஒரு பாட்டு பாட்டு, அதில் போய் நான் புது பாட்டு எழுதணும்னு பார்க்குறேன், இன்னும் எழுதவே முடியல. அதே ஒரே பாட்டே தான் பாடின்னு இருக்கிறோம். சரி பாடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாடின்னு இருக்கிறோம். அந்த நேரத்தில் என்னவோ அது பூர்வ ஜென்மம் எப்படிலான்றதே திரும்ப ரிப்பிட்டேஷனாக சொல்லின்னு இருக்கிறேன். அதான் சொல்ல முடியாது. ஆனால் உண்மை இதுதான். ஆனால் இயேசு பிரான் எல்லாருடைய பந்த பாசத்தையும் அவங்க உறவுகிட்ட பிரிக்கிறதுக்கு வந்துக்கிறாருன்னா அது எப்படி சரியா வராது. அதனால தான் அது குறிப்பிட்ட சீடனுக்கு, துறவு மேற்கொள்ளக்கூடிய தகுதியுள்ள சீடனுக்கு சொன்ன வார்த்தை அது. அதை இவங்க ஜெனரலைஸ் பண்ண முடியாது. பல விஷயங்கள் இப்படித்தான் மதங்களிலே அந்த சீடனுடைய பக்குவம் என்னவோ அதுக்காக சொன்னதை அவர்கள் பொதுவாக எல்லோருக்குமாக ஆக்கி அது ஒரு குழப்படி ஆகிவிடும். அது பிறகு அது சட்டமாக ஆக்கி அது ஒரு விதமாக போய்கொண்டே இருக்கும். அது தனி. இருந்தாலும் அந்த இயேசு பிரான் அந்த குறிப்பிட்ட சீடனுக்கு எப்படி உணர்த்தி இருப்பார் என்றால், உறவுகள் எப்படி பொய் என்பதை தனி ஆற்றலோடு தான் அவர்கள் உள்ளத்திலேயே புரிய வைத்து விடுவார்கள், சிறிது சிறிதாக. அப்பொழுதுதான் இறந்த கால எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளுகின்ற அந்த சித்து எல்லாம் உபயோகப்படும். என்றைக்கோ நடந்தது. நான் கூட சொன்னேன்ல, எனது இந்த பள்ளியிலே ஹெட்மாஸ்டர் எப்படி ஒரு ஜாதி துவேஷத்தினால நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரக்கூடாத பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு அப்ப பெரிய அளவில் தெரியவே இல்லை. குருநாதரிடம்லாம் போயிட்டு அவர்கிட்ட தியானம் எல்லாம் ஜபம்லாம் கத்துக்கின்னு போயின்னு இருக்கும் பொழுது அப்போ பெரியவங்க அதுக்கப்புறம் அது ரிவைஸ்ல ஓட்டி அப்ப நடந்ததையெல்லாம் அது சினிமா காட்சியை போல போட்டு காட்டினாங்க. அப்பதான் எனக்கே தெரிஞ்சுது என்னென்னலாம் அவங்க பேசினாரு, அவரு எப்படிலாம் என்னை டவுன் பண்ணாரு.
அப்படின்றதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அதை ஏன் காட்ட வேண்டும் இல்லையா? உண்மையான உலகத்தை காட்டுவதற்காக. இன்னும் ரொம்ப சொல்ல போனால் உங்களால் இது ஜீரணிக்கவே முடியாது. நான் பிராமின்களாம் ரொம்ப வஸ்தின்னு பேசின்னு இருந்த ஆள் ஒரு காலத்தில். இந்த வர்ணாசிரம தர்ம பிரகாரம் 4 ஜாதியில் பிறந்து பிராமினாக பிறந்ததான் கடவுள் அடைய முடியும் முன்னாடியே படிச்சுட்டவே அப்படிதான் போகுதுன்னு நினச்சின்னு இருந்தாள். அதே பிராமின் குரு தான் எனக்கு இதை காட்டினவர். அப்போ அவர் எவ்வளோ பெரிய கிரேட் பேர். அவர் நினச்சிருந்தா ஜாதிக்காக அது எனக்கு காமிக்காக இருந்திருக்கலாம். ஒரு நாள் மண்டையில் தலையில் தட்டாத குறையா சொல்றாரு, முட்டாள் உனக்கு நடந்தது உனக்கு தெரியலடான்னு சொல்லிட்டு அவரு காட்டினது தான் இது. பார்த்தீங்களா? இதை ரொம்ப வெளியில் சொல்ல முடியாது. அவரை சுற்றி இருக்கிற அந்தணர்கள் அவர் மேலே கோவப்படுவாங்க. நீ தான் அவனுக்கு கட்டியாப்போ அவன் ஜாதி இல்லைன்றான் அப்படின்ட்டு. ரொம்ப நுணுக்கமான விஷயம் இது. இப்படி ஒரு குருநாதரை போட்டு கொடுக்குறது வேற இருக்குது. அது வேற ரொம்ப நல்ல தன்மையில் எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லை அப்படின்னா 10-15 குதிரையில் எங்கன்னா போய் தேடுற போகிறான்னு எங்கள் அப்பா 8வது குதிரைக்குள்ளே இல்லைன்னு நான் ஒருத்தன் ரொம்ப குறிப்பா. அதை போல குருநாதருடைய பெருமை பேசுறேன்னு போய் அவரை ஜாதி விரும்பிகள் கையில் பிடிச்சி கொடுத்துட போறோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஏன்னா அவர் தான் எனக்கு ஜாதி ஒழி இல்லைன்னு நிரூபிச்சவரே பிராமணா இருந்த இருக்கிற குருநாதர் தான். அவர் தான் இதெல்லாம் சொன்ன, உனக்கு தெரியலடா அந்த ஜாதி என்பது எந்த அளவுக்கு உனக்கு பெரிய கெடுதியை செஞ்சுட்டு. அப்போதான் ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் உன்னை அனுகிரகம் பண்றேன்னார். அதுக்கப்புறம் தான் தியானத்துல எல்லாம் ஓடிச்சு. எப்படிலாம் அவரும் இருக்கிறார். அவரும் டிக்கெட்லாம் கொடுத்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறார். ஐயா நான் சாமியாரையும் வந்த பொண்ணு அவர் என்ன சுவாமிகள் என்னார், நான் என்ன சரி பிடிக்கிறீங்க அதெல்லாம் எங்க அவர்கிட்ட நேர்த்திக்கு பேசின்னு அப்பாவும் அவரு கஷ்டத்தை அவர் பார்க்குறாரு, நம்ம கஷ்டம் பார்த்து இதை சொல்ல வரேன். இப்போ குருநாதருடைய லாபம் என்ன என்றால், சீடனுடைய லாபம் என்னவென்றால், அவன் கடவுளை தேடும் பொழுது இடையிடையே உண்மையான உலகத்தையும் உணர்த்தி தான் கொட்டுவேன். ஏன்னா உண்மை என்பது அங்கு ரொம்ப முக்கியம். நம்மையும் உண்மை பேச சொல்லுவார்கள். உண்மை பேசாமல் எல்லாம் காரியம்லாம் ஒண்ணுமே நடக்காது. உண்மை பேசுகின்ற பழக்கம் வர வேண்டும். உண்மை பேசினால் பெரிய நஷ்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆனாலும் பெரிய லாபம் வரும். பிறகு பொறுமையாதான் ஒரு லாபம். ஹரிச்சந்திரன் போய் ராஜ்யத்தை இழந்து சுகாட்டி வெட்டியானாகவும் ஆன பெரிய நஷ்டமும் வந்தது. ஆனால் இன்று வரை உண்மை என்று சொன்னால் ஹரிச்சந்திரனுக்கு தான் சொல்லிடுறான். இவர் பெரிய ஹரிச்சந்திரன் விட்டு பக்கத்து விடு நான் சொல்றேன், அபிஸ்மால் குப்சாமி விட்டு பக்கத்து விட்டு நான் சொல்றேன். ஏன் அபிஸ்மால் குப்சாமி என்ன உண்மை பேசிருமோ எல்லாருக்குமே தெரியும். இன்னி வரைக்கும் ஹரிச்சந்திரன் அடிச்சிக்க முடியல இல்லையா? பெரிய புகழ் பெரிய. அப்ப அவன் செத்துட்டான். இப்ப புகழ்ந்து என்ன பிரயோஜனம்னா அப்படிலாம் இல்லை. அதனால்தான் மீண்டும் சொன்ன இது நீண்ட நெறிய பயணம். இன்றும் ஹரிச்சந்திரன் அந்த பூத உடலை விட்டாலும் புகழ் உடல் அந்த சொர்க்கத்திலே இன்றும் இருக்கிறது. அதை தான் யுதிஷ்டிரன் போய் பார்க்க போகிறார். யுதிஷ்டிரர் ஒரு பொய் பேசியதுனால் அவருக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கால் கட்டவரில் மட்டும்தான் காட்டுறாங்க ஹரிச்சந்திரன். யுதிஷ்டிரனும் பொய்யே பேசியது இல்லை, உண்மை பேசியவன். ஆனால் ஒரு பொய் பேசிட்டான். அதனால ஹரிச்சந்திரனை பார்க்க தகுதி இல்லைன்னு நான் சொர்க்கத்துல பாரு. அப்போ ஹரிச்சந்திரன் எவ்வளவு பெரியவன் இல்லையா? இன்று வரை. அதனாலதான் திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த வாழ்க்கை ஒரு இவ்வளவுதான் நம் வாழ்க்கை என்கின்ற எண்ணம் மனிதர்களுக்கு வரவே எப்படியாவது அடிச்சு பிடிச்சி லாபம், ஏதாவது குறுக்கு வழியிலாவது நமக்கு லாபம், இப்படி வாழ்கிறார்கள். அது தவறு. அதற்காக தான் சொல்ல வருகிறேன், நீண்ட நெடிய பயணம். சரியாக வாழ்ந்தவன் ஹரிச்சந்திரன் கஷ்டப்பட்டது ஏன்னா ஒரு 20 வருஷம் கஷ்டப்பட்டு 20 வருஷம் கூட கஷ்டப்படல. ஓரிரு வருடங்களிலே அவன் அந்த நிலைக்கு போய்விட்டான். 1-2 வருடங்கள் கஷ்டப்பட்டாலும் உண்மைக்காக. ஆனா இன்று வரை புகழோடு வாழ்கிறான் என்றால் சும்மா நாம நினைச்சு அவனை புகழறோம் அது மட்டும் இல்லை. உண்மையிலேயே அவனுடைய அந்த சூட்சும சரீரம், காரண சரீரம், இதில் ஹரிச்சந்திரன் அந்த உயர்ந்த உலகங்களிலே அவன் இன்றும் ஒளியோடு இருக்கிறான். அப்பொழுது அந்த குறுகிய காலம்தான். இப்போ அதை ஒப்பிடும் பொழுது ஹரிச்சந்திரன் வாழ்ந்த காலமே எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்னால். அது ராமர்லாம் வாழ்ந்த காலத்துக்கு முன்னால். அது எங்கன்னா ஒரு 8000-10,000 வருடத்திற்கு முன்னால் இருக்கும். இப்பொழுது பாருங்கள், ஒரு வாழ்க்கையில கஷ்டப்பட்டாலும் 10,000 வருடங்கள் புகழோடு வாழ்வது என்பது பெரிய விஷயம் அல்லவா?
அதனால்தான் திரும்பவும் அதை சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தை, இந்த வாழ்க்கையை, இந்த உடம்பு வாழ்க்கையை மட்டும் வைத்து, இப்பொழுதுள்ள லாபத்தை மட்டும் முன்வைத்து தவறான வழிமுறைகளை கை கொள்ளாதீர்கள் என்று ஏன் சொல்லுகிறார்கள்? இதற்காக தான் சொல்லுகிறார்கள். தவறான வழிமுறைகள். இன்று வரை ராவணனை திட்டாதவர்களே இல்லை. ராவணன் வாழ்ந்து 7000 ஆண்டுகள் ஆகிவிட்டது இல்லையா? ராவணேஸ்வரன் என்ற புகழோடு வாழ்ந்தாலும் சிதாப்பிராட்டியை அவன் கொடுத்த தொல்லையும் துன்பமும் ஸ்ரீராமரை அவன் துச்சமாக எண்ணியதுனால், இத்தனைக்கும் அவன் பிராமின், சதுர்வேதி ராவணன். அவன் 4 வேதங்களை கரைத்து குடித்தவன், சதுர்வேதி பிராமணன் ராவணன். ஆனாலும் இன்று வரை எல்லாரும் அவன் பிராமணர்களே கூட ஸ்ரீராமன் தான் பேர் வச்சுக்கிறாங்களே தவிர அவங்க ஸ்ரீராவணன் பேர் வச்சுக்கிறது இல்லை. அவன் பிராமி வேணாலும் நாங்களாம் ராவணன் பேர் யாருமே இல்லை. ஆனால் ஸ்ரீராம் நான் பிரேம வச்சுப்பாங்க, ஸ்ரீராம்னு பேர் வச்சுப்பாங்க. ராம பக்தி வளருது, ரொம்ப சந்தோஷம்தான், அது இல்லைன்னு சொல்ல. இப்பொழுது பாருங்க, அந்த தவறும் வாழ்கிறது பாருங்க. தவறினா அந்த ராவணனுக்கு இன்று வரை கெட்ட பெயரோட அது இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் அதை திரும்பவும் சொல்லுகிறோம். இந்த வாழ்க்கை தான் நம்ம கண்ணு கூடு, இப்பொழுது அடித்து பிடுங்குவது தான் நமக்கு லாபம், கடைசி வரைக்கும் லாபம், சுருட்டு என்றெல்லாம் வாழ்ந்தால் அதுவுடனும் இந்த வாழ்க்கையோடு உங்கள் சந்தோஷத்தோடு முடிவது இல்லை. அதுதான் புத்த பகவான் முதல் கொண்டு எல்லோரும் சொன்னார்கள். புத்தர் அதை சொன்னார். நீ இந்த உலகத்திலே உனது செயல்களுக்கான பலன்களை அது உன்னை தொடர்ந்து வரும். மாட்டு வண்டியின் சக்கரம் எப்படி மாட்டைத்தான் பின்தொடரும், அதே போல நீ ஓடி ஒளிந்து கொள்வதற்கு இந்த உலகத்திலே ஒரு இடமும் இல்லை. நீ செய்த செயல்களின் பலன்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து அடைந்தே தீரும் சொன்னார். அதனால்தான் புத்தர் அதிகமாக கடவுளை பற்றிலாம் ரொம்ப சொல்லாம, கடவுளை பற்றி அந்த ஆறுதல் தரும் மரங்கள்னு சொல்லிட்டார். கடவுளை பற்றி சொல்றோம், எவ்வளோ கஷ்டத்துல இருந்து வரவங்கள எப்படிதான் ஆறுதல் கொடுக்கறது? அவங்களுக்கு அந்நேரத்துக்கு புத்தி சொல்லி இல்லையா, உன் 10 விரல்களை பார், அவைதான் உன் நண்பன். உழைன்னா அது 10 விரல்ல அதுவே வலுமில்லாத கிடக்குது, என்னத்த உழைக்கிறது இல்லையா? அதுக்கே சோறு தண்ணி இல்லாம கிடக்குது, அந்த 10 விரல் டயர்டாகுது, எப்படி உழைக்கிறது? அதுக்கு பதிலா அந்த இறைவன் ராமா கிருஷ்ணா என்று சொன்னவுடன் சிறிது ஆறுதல் ஓய்வு கிடைக்கிறது. அந்த உளைச்சலில், மன உளைச்சலிலே அல்லல் பட்ட அந்த மனது சிறிது நிம்மதி அடைகிறது. ஆனால் கடவுளை சொல்கிற அவர் ஒன்றும் தடுக்கவில்லை. அவர்கள் ஆறுதல் தரும் மரங்கள்னு சொன்னார். ஆனாலும் எனது உண்மைக்கு வந்தாக வேண்டும்னு சொன்னார். ராமான்னு சொல்லு, கிருஷ்ணான்னு சொல்லு, நிம்மதி அடை, கோயிலுக்கு போவானான்னு சொல்ல. ஆனால் இந்த உண்மையையும் ஏற்றுக்கொள். நீ செய்த நல்ல செயல்களின் பலன்கள் கட்டாயம் உன்னை அடைந்தே தீரும். நீ செய்த தீய செயல்களின் பலன்களும் கட்டாயம் உன்னை அடைந்தே தீரும். இவைகளிலிருந்து ஓடி ஒளிந்து கொள்வதற்கு உனக்கு ஒரு இடமும் இல்லை. பல பிறவிகள் உண்டு என்று சொன்னார். பிறவிதோறும் இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அவர் வாழ்ந்த காலத்திலே புத்த பகவான் அவருடைய பிரசங்கம்லாம் பெரிய பெரிய மகான்கள் வரும்பொழுது பளிர்னு இருக்கும் எல்லாமே. ஒருத்தர் வர்றார், ஒரு கப்பல் கேப்டன், அவர்கிட்ட அழுகுறார். அந்த காலத்து கப்பல், பெரிய வசதியெல்லாம் இல்லாத கப்பல். அவர் சொல்றார், இது போல சாமி எனக்கு மனசு நிம்மதி இல்லை. ஏன்பா? எல்லாருக்குமே தான் நிம்மதி இல்லை, நாங்களாம் அலறுமான்னு. எல்லாருக்கும் நிம்மதி இல்லாத தன்மை பழகி விடுகிறது எங்களுக்கு. இப்படித்தான் வாழ்க்கைன்னா, இப்படிதான் நிம்மதி இல்லாம தான் இருக்கும், நம்ம அப்படியே நிம்மதி இல்லாமலே இருந்துக்க வேண்டித்தா என்று எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவத்திற்கு வந்து விட்டார்கள். அப்படிதான் வாழ்க்கைன்னா நிம்மதி இல்லாம தான் இருக்கும் அப்படி என்று. ஆனால் நாங்களாம் எதனா கஷ்டமா படுறோம். ஒருத்தர் சொன்னா ரொம்ப பயந்துன்னு, இது வரைக்கும் ஆப்ரேஷனே பண்ணிக்கிறது இல்லை டாக்டர், இதான் எனக்கு மொதல் ஆப்ரேஷன், அதான் எனக்கு பயமா இருக்குது அப்படின்னா. டாக்டர் சொன்னார், என்னப்பா நான் பயப்படுறேன், எனக்கு கூட இதான் மொதல் ஆப்ரேஷன், நான் எதனா பயப்படுறேன்? அதே போல புத்த பகவான் சொன்னார். உடனே அவர் சொன்னார், கப்பலிலே நாங்கள் வந்து கொண்டிருந்தோம், நான் தான் கப்பல் கேப்டன், திடீரென்று புயலிலே சிக்கி கொண்டது,
அது பிறகு அந்த கப்பலை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதில் இருக்கிற சாமான் செட்டெல்லாம் எடுத்து வெளியில் கடலில் போட்டுற சொன்ன எல்லாரும் போட்டுட்டாங்க. வெறும் மனிதர்கள் மட்டும்தான் இருந்தோம். அப்பொழுதும் கப்பல் ஆடியது. அப்போ அந்த கேப்டன்ற முறையில் கணக்கு போட்டு பார்த்தா இந்த கப்பல் கவிழாமல் இருக்கணும்னா ஒரே ஒரு ஆள் கடலில் குச்சிடணும். அப்போ தான் அந்த கப்பலை காப்பாற்ற முடியும். ஒரு ஆள் தியாகம் செய்தால் மீதி பேரை காப்பாற்ற விடலாம் இருந்தது. அப்போ அந்த ஆள் யாருன்னு தீர்மானிக்கிறதுக்காக சீட்டு எழுதி போட்டேன். எல்லார் பேரையும் எழுதி போட்டோம். என் கேப்டன் என் பேரையும் எழுதி போட்டோம். நானும் யார் வந்தாலும் புரிஞ்சுடணும். கடைசியில் என் மனைவி பேர் வந்தது அந்த சீட்டில். ஒரு வழியே இல்லாமல் என் மனைவியை கயிற்றிலே கட்டி ஒரு பாரத்தை கட்டி தூக்கி கடலில் போட்டு விட்டோம். இப்படிதான் எல்லாரையும் காப்பாற்ற முடிஞ்சது. எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வர வேண்டும்? நான் எந்த தீங்கும் யாருக்கு எந்த கெடுதியும் செய்ததில்லை. மனைவியும் ரொம்ப நல்லவர். எப்படின்னா அப்பதான் புத்தர் ரொம்பவும் சொன்னார், எது ஒன்றுமே செய்யாமல் வருவதில்லை. அப்ப சொன்னார், உன் மனைவி ஒரு கிராமத்திலே ஒரு காலத்திலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளுடைய தந்தையாருக்கு, அவள் விவசாயம் செய்கிற தந்தையாருக்கு உணவு எடுத்து செல்வாள், மதிய உணவு. அப்பொழுது அவள் பின்னாலேயே ஒரு நாய் வரும், அவள் வளர்த்த நாய் வரும். அவளை கூட்டிக் கொண்டு போடுவாள். தினமும் நாயோடு வருவே. அங்க இருக்கிற அந்த சிறுவள் எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை நாய் பொண்ணு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாயோட போகும் அந்த பொண்ணு நாய் பொண்ணு கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கிண்டலை தாங்க முடியாம அந்த பொண்ணு என்ன பண்றா, ஒரு நாள் அந்த நாயை கழுத்துல கல்லை கட்டி குளத்துல போட்டுறா. போட்டு அந்த நாயை சாகடிச்சிடறா. இந்த நாயால தானே நம்மளுக்கு இந்த நாய் பொண்ணு பேர் வருது அப்படின்ட்டு. இந்த ஒரு தவறை தான் செய்தாள் உன் மனைவி அந்த பிறவிலே. இந்த ஒரு தவறுக்காக அவள் பிறவிதோறும் இதே போல ஒரு இக்கட்டான நிலைமையில கடல்ல தூக்கி போட்டுக்கினே தான் இருக்கிறாங்க அவளை இன்னை வரைக்கும். இது 6வது பிறவி. இன்னும் ஒரு பிறவை நீங்க 2 பேர் வருவீங்க. அப்பொழுதும் ஒரு முறை அந்த பெண்ணை கடலில் 7 முறை அவளை இதே போல தண்ணீரிலே போட்டு செத்த பிறகுதான் அந்த பலன் அவளை விடும். இது எப்படி இருக்கு? புரிகிறதா? நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு என்ன சொன்னேன்? வெறும் கதை சொல்லவில்லை. ஜாக்கிரதையாக இருங்கள். இதுதான் சொல்ற புத்தர். வாழ்க்கை விளையாட்டு அல்ல. விளையாட்டாக விளையாட்டு வினையாகிவிடும் என்று சொன்னதெல்லாம் பொய் அல்ல. விளையாட்டாக செய்கின்ற தீமைகள், நாம் விளையாட்டாக சின்னதாக நினைத்து கொண்டு செய்கின்ற கெடுதிகள், தவறுகள் பெரிய பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பது நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அதைத்தான் புத்த பகவானுடைய கருத்தாக அதை சொல்லிக் கொண்டு வருகிறேன். இன்னும் புத்தரை அளவிற்கு பட்டை தீட்டி சொல்ல வேண்டும் என்றால், நான் உடலால் செய்தால் அந்த பெண் அந்த நாயை கட்டிப்பட, அந்த உடலால் செய்த வினைகளும் அது இல்லாமல் வார்த்தையினால் நாம் செய்கின்ற துன்பங்கள், அது மாத்திரம் இல்லாமல் மனதின் எண்ணத்தினால் செய்கின்ற கெடுதிகள், இவை எல்லாவற்றுக்குமே அதற்குரிய பலன்கள் உண்டு. பார்த்தீங்களா? புரிகிறதா? இப்பொழுது வாழ்க்கை என்பது எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம், அதை சொல்ல வருகிறேன். எவ்வளவு நாம் எண்ணி பயப்பட வேண்டிய விஷயம், பயந்து நடுங்க வேண்டிய விஷயம் அல்ல. அதற்காக நாம் பெரிய உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை தெரிந்து கொள்ளாமலே வாழ்ந்தால் பிறகு ஒவ்வொரு பிறவிலும் ஏன் தான் இப்படி கஷ்டப்படுகிறோமோ, ஏன் தான் இப்படி கஷ்டப்படுறோம், ஏன் தான் எனக்கு இந்த கஷ்டம் வந்ததோ, நான் யாருக்கும் அந்த கெடுதியும் செய்யலையே, இது புலம்பலாக இருந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் என்னால் முடிந்தவரை உங்களுக்கு இந்த உண்மைகளையும் சொல்லுகிறேன். அதே நேரத்திலே கடவுள் என்பவன் உண்மையிலே இருக்கிறான், ராமபிரான் என்பவன் உண்மையிலே இருக்கிறான், அவர்கள் கடவுளாக இருக்கிறார், ஆஞ்சநேயர் உண்மையாக இருக்கிறார் என்ற உண்மைகளை எல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஆஞ்சநேயர் சொல்லிக் கொடுத்த அந்த ராமநாம பஜனையையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ராமநாம பஜன் கண்டிப்பாக உங்கள் மனதிற்கு ஆறுதலை தான் தரும். உலகம் என்பது ஒரு நம்மை உயிரோடு கொளுத்துகின்ற ஒரு வேக்காடு தான் என்பதுதான் உண்மை. இதில் எனக்கு அந்த சந்தேகம் இல்லை. ஆனால் எப்போ கொளுத்தும் என்பதில் தான் வித்தியாசம் இருக்கிறது. யாரை எப்பொழுது அந்த மன வேக்காடை எரிய வைத்து விடுறது, பிறகு அது வேக்காடிலிருந்து விடுபட முடியாத தவிக்கின்ற மனிதனுக்கு கண்டிப்பாக இந்த ராமநாம பஜன் என்பது
உதவி செய்யும். அதனால்தான் ஆஞ்சநேயர் எதுக்கு, ஆஞ்சநேயர் எவ்வளவு பெரிய மகான், ஆஞ்சநேயருக்கு பார்க்க வேண்டியது என்ன இருக்கிறது, பெரிய புகழோடு அவர் சிரஞ்சீவியாக இருக்கிறார். அவர் எதற்கு என்னை தேடி வந்து எனக்கு இந்த ராமநாம பஜனை மக்களுக்கு சொல்லி கொடுக்கணுமே நினைச்ச உடனே இந்த 2 பஜனைகள் ஏன் சொல்லி கொடுக்க வேண்டும் இல்லையா? வேறு எதையாவது சொல்லி கொடு, மந்திரம் சொல்லி கொடுத்துடலாம். எனக்கு இவரா ஜி பூம்பா புஷ்குன்னு போடு, அப்படியே இந்த கொட்டா அப்படியே கட்டடமாக மாறி வாங்கிக்கின்னு வந்துடும். அது ஒரு ஜி பூம்பா புஷ்குன்னு சொல்ல அது அப்படியே விதவிதமான வேலை போடு, தங்க மாளிகையா மின்னும். அது 2 மந்திரம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம்ல, அதை சொல்லி கொடுக்கல ஆஞ்சநேயர். மக்களுக்கு ராமநாம சொல்லிடணுமேன்னு ஒன்று இது 2 ராமநாம பஜனைகளை, ஒரு முதல் ராமநாம பஜனை சொல்லி அப்புறம் ஓரிரு வருடம் கழித்து அடுத்த ராமநாம பஜனை 2 சொல்லி கொடுக்கிறார் என்றால் எவ்வளோ பெரிய கருணை இல்லையா? ஏனென்றால் மக்களுக்கு கண்டிப்பாக ஆறுதல் வேண்டும். மனதிற்கு ஆறுதல் மட்டும் இல்லை, ராமநாமத்தை சொல்வதனால் புண்ணியம் என்பது அவர்களுக்கே தெரியாமல் இல்லையா, ஈஸியாக புண்ணியம் வர வேண்டும் நமக்கு இல்லையா? நம்ம போய் ஒரு அன்னதானமோ இல்லை வேற ஒருத்துக்கு உபயோகமாக நம்முடைய கை காசு செலவு பண்ணி புண்ணியன்றது கொஞ்சம் கஷ்டம் நம்மளுக்கு. ஏன், நமக்கே பத்தலை. சைக்கிள் வாங்கினா பைக் வாங்க பத்தலை, பைக் வாங்கிட்டா கார் வாங்க பத்தலை, கார் வாங்கிட்டா பங்களா வாங்க பத்தலை, நமக்கே எப்போ பார்த்தாலும் பத்தலை. இது நடுவில் நாம் புண்ணிய காரியங்களை செய்யும். வாருங்கள் எல்லாரும் காசு போட்டு எத்தியோப்பாவில எலும்பு தோலுமாக இருக்கிற அந்த மக்களுக்கு சோறு போடலாம். இல்லை நம்ம ஊர் சரௌண்டிங்லேயே எத்தியோப்பியாவில் பாதி அளவுக்கு கஷ்டப்படுற எலும்பு தோலுமுகள் இருக்கின்றன, அவர்களுக்கு போடலாம். இல்லை வயோதிகர்கள், நானும் சொன்ன வயோதிகர்களுக்கு ஒரு பொடி சாப்பாடு சாப்பிடும்போது குழந்தைங்கள்லாம் ஆளுக்கு ஒரு பொடி சாப்பாடு எடுத்து போட்டு ஒரு கரண்டி குழம்பு ஊற்றி எடுத்து கொடுத்துட்டு வான்னு உங்கள் தெருவில் இருக்கிற ஒரு ஆயாவோ ஒரு தாத்தாவோ கைவிடப்பட்டது கண்டிப்பாக இருக்கும். இது தானே செய்யுங்க சொன்னால் அதெல்லாமே கஷ்டமாக இருக்கிறது நமக்கு. எல்லாம் ஏனென்றால் ஏதோ ஒரு விதத்திலே நம்ம இடம் வந்து பொருள் செலவாகிறது. ஆனால் ராமநாம பஜன் பாருங்க, பைசா செலவில்லை, சொல்லும் பொழுதும் சந்தோஷமா இருக்குது, மனசுக்கு ஆறுதலாக இருக்குது, நமக்கும் நிம்மதியும் தருது. அது இல்லாம புண்ணியமும் தருகிறது. ராமநாமத்தினால் புண்ணியம் தரும். அப்ப இதை விடலாமா நம்ம? அதனால்தான் எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஆஞ்சநேயர் சொல்லி கொடுத்தாரு. ஆஞ்சநேயரா ரொம்ப சந்தோஷம். இந்த ராமநாம பஜனைக்கு ஒரு கட்டணம்னு வச்சாதான் கஷ்டம். கட்டணம் எங்க போய் கட்டணும்? நாங்களே கொட்டாவை கட்டணும், வீட்டை கட்டணும், நிலத்தை கட்டணும், இப்படி ஆயிடுவாங்க ஜனங்க. நான் ஃப்ரீயா நீ எனக்கு சொல்லி கொடுத்தத நானும் ஜனங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுத்து ஃப்ரீயாவே புண்ணியம் சேர்த்துக்கல, நல்லதுன்னு இந்த ஏரியா சொல்லி கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கும் கண்டிப்பாக புண்ணியம் சேர்கிறது என்றுதான் நம்புகிறேன். இல்லைன்னா ஏன் நீங்கள் வரப்போறீங்க இல்லையா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை அமுச்சிட்டு உடனே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தால் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லையே. என்ன ஒரு கையில் காசு பணமான்னு யோசிச்சிங்கன்னா வரமாட்டீங்க. ஆனால் யோசிக்காமல் அடுத்த வாரமும் உங்களை வர வைக்கிறது எது? இந்த ராமநாம டேஸ்ட். அது கொடுக்குற புண்ணியம், அந்த இன்பம் உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு ஒரு இன்பத்தில் தான் அது தள்ளுகிறது என்று முழுமையாக நம்புகிறேன். தொடர்ந்து ராமநாம பஜனை செய்யலாம். வருகிற புதன்கிழமை இயேசு பிறந்த நாள், கிறிஸ்மஸ் என்று உலகெங்கும் கொண்டாடுகிறார்கள். அதுவும் சென்ட் பீட்டரை முன்வைத்த ரோமா ஊரிலே போப்பாண்டவர் இதுதான் கிறிஸ்மஸ் தான் நம்பர் 1 இன்னைக்கும். ஆனால் இங்கே நான் அதையே சென்ட் பீட்டர் இன்னைக்கு பிரம்மேந்திராசனை வந்து இந்த கொட்டாயில் உங்கள் கூட ரொம்ப ஜாலியாக அந்த கிறிஸ்மஸை கொண்டாடுற ஒரு வாய்ப்பு இயேசுபிரான் எனக்கு கொடுத்திருக்கிறான். அதை தவற விடாதீர்கள் இல்லையா? சென்ட் பீட்டரோடு ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னா அவங்களால நினச்சி பார்க்க முடியுமா இன்னைக்கும்? இல்லை வேற யாரும் தான் இங்கே வராங்களா? இவ்வளோ 20,000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 200 பேர் தானே வராங்க. அதனால் என்னோடு சேர்ந்து இயேசுபிரானுடைய மிகப்பெரிய குருநாதர், வாழ்கின்ற கடவுள், ட்ரூ லிவிங் காட் என்று சொல்லுவார்கள். அதனால தான் எந்த பிரிவிலும் என்னை வந்து தொட்டு நீ எப்படி என்னிடம் சென்ட் பீட்டராக இருந்தால், எப்படி 6ஆம் நூற்றாண்டிலே இறுதியிலே 7ஆம் நூற்றாண்டில் எப்படி சன்வந்தனாக பிறந்தா, எல்லாம் எனக்கு ஏன் இயேசுபிரான் சொல்லணும் இல்லையா? அவர் இன்னைக்கும் ட்ரூ லிவிங் காட் என்பதனால்தான் தனது சீடனை இந்துவாக பிறந்து என்னை தேடி வந்து எனது பூர்வ ஜென்மங்களை அவர் தொட்டு காண்பித்து மிகவும் ஆசீர்வதித்து இருக்கிறார். அதனால் அந்த கிறிஸ்மஸ் பிறப்பு
எல்லோரும் இந்துக்களாக இருக்கிறீர்கள். எனக்கு அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கே ஏதாவது ஒரு நல்ல சாப்பாடு பொல்லாம் போட்டு கிராண்டாக, மிகப்பெரிய குருநாதன் இல்லையா, சென்ட் பீட்டர்னு வச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும் சென்ட் பீட்டர்னுடைய புகழ் இன்றைக்கு என்ன என்பதும் அந்த கிறிஸ்துவின் புகழ் என்ன என்பதும் அப்பொழுதுதான் புரியும். இந்துக்கள் இங்குதான் இந்துக்கள் மெஜாரிட்டி, உலக அளவிலே கிறிஸ்தவர்கள் தான் எண்ணிக்கையில் அதிகம். அவர்கள் தான் அவ்வளோ பெரிய புகழ். அதில் இயேசுபிரான் தன் முதல் சீடன்னு சொல்ல சென்ட் பீட்டர், இவன் தான் முதல் சீடன். இவன் கற்பாறையை போன்ற உறுதியானவன். வேலியடி நிலம் கொடுக்குறான்னா கூட அதெல்லாம் முடியாத நிலம் குடு, வேலி அப்பதான் எடுப்பேன்னு உறுதியா நின்று அப்படி நிலத்திய வாங்கி இன்னைக்கு வேணும் எடுத்தா நீங்க அந்த மாதிரி ரொம்ப போயிடாதீங்க. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய உறுதியெல்லாம் தேவையில்லை. அது ஒரு ஃப்ளூக் தான். இப்படி போனா அவன் செய்ய மாட்டான், நம்ம செய்வோம். அந்த நம்பிக்கை இதெல்லாம் சொல்றேன் தமாஷுக்காக. ஆனால் அவர் இயேசுபிரான் சொன்னார், கற்பாறையை போன்று உறுதியான பக்தியிலே இவன் மீதே எனது ஆலயத்தை கட்டுவேன்னு சொன்னார். அதனால அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரிந்தது தான் இந்த விஷயமெல்லாம். அதனால பார்க்கலாம். இன்னும் எனக்கு ஒருவேளை ஆசிரமத்தில் இன்னும் வசதி வாய்ப்புகள் நிறைய வந்ததுன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாருக்குமே கூட நல்லா சாப்பாடெல்லாம் சந்தோஷமாக அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி பலூன்லாம் பறக்க விட்டு நல்லா பண்ணலாம். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதெல்லாம் கிறிஸ்து பிறப்பை, நம்ம குருநாதன் பிறப்பை இந்த அளவுக்கு கொண்டாட வேண்டும் என்று இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் வரும். அதுவரை புதன்கிழமை வாருங்கள், எளிமையாக கொண்டாடி உங்களுக்கு ஒரு சாக்லேட் மட்டும் கொடுத்து கேக்கு, ஆனால் கேக்கு அன்னைக்கு வெட்டுறதில்லை, சாக்லேட் வரைக்கும் கொடுத்துருவாங்க. முடிஞ்சால் இந்த வாட்டி ஒரு சக்கரை பொங்கல் அது போட்டு எல்லாருக்கும் கொடுக்க சொல்லலாம். இயேசுவை பற்றி நாம் அன்றைக்கு கொண்டாடி மகிழலாம். தொடர்ந்து ராமநாம பஜனை செய்யலாம்.